இளைய தலைமுறையினரிடம் அரசியல் குறித்த விழிப்புணர்வு இருக்கிறதா என கன்னியாகுமரி பகுதியினர் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். மேலும் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. இன்னைக்கு இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதனுடைய தன்மையானது இன்னைக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அரசியல் என்பதனுடைய தன்மையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் என்றால் என்ன, அரசியல் அமைப்பு சட்டம் என்றால் என்ன என்பதை இளைஞர்கள் முதலில் புரிந்து கொண்டால் மட்டுமே யாருக்கு ஓட்டு அளிக்க வேண்டும், யாரை ஜெயிக்க வைக்க வேண்டும், யாரை ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வைக்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவு அவர்களுக்கு வரும். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. தேர்தல் என்று சொன்னால் அவர்களுக்கு மனதில் யாரை தோன்றுகிறதோ அவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பை மட்டுமே இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் வாழ்க்கைக்கான ஒரு திறவுகோல் அரசாங்கம் என்பது நாம் வாழவுக்கான வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிற ஒரு தன்மையாக இருக்கிறது. ஆகவே இளைஞர்கள் இந்த வாக்குரிமை என்பதை சரியாக பயன்படுத்த வேண்டும். எதற்காக 18 வயது முடிந்தவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்கிற கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அதுதான், ஒரு மெச்சூர்டு. அப்போ ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய இளைஞர்களுடைய தெளிவு என்பது தலைவரை பார்த்தோ அல்லது அரசியலுக்கு வந்தவர்களை பார்த்தோ அல்ல. இன்றைக்கு என்பதை விட்டுவிட்டு வரலாற்றை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். வரலாறு என்பது என்ன என்பதை தெரிந்து கொண்டால் மட்டுமே இளைஞர்களால் அரசியலை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க முடியும். ஆகவே இன்றைய அரசியல் என்பது இளைஞர்கள் கையில் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எதை செய்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை, யாருக்காக செய்கிறோம் என்பதை மட்டுமே புரிந்து கொள்கிறார்கள். இதுதான் இன்றைய நிலைமையாக உள்ளது. இது வரைக்கும் அரசியல்ங்கிறதுல பெரிய நாட்டம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லை. இப்பதான் புதிய புதிய தலைவர்கள், புதிய புதிய கொள்கைகள்னு சொல்லிட்டு புதுசான கட்சிகள் வரும்போது நமக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் வருது. இப்பதான் அரசியல்னா என்னன்னே தெரிய வருது. ஸோ இப்பதான் அதை பத்தி நாங்க எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், கேட்டு அறிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இப்பதான் எங்களுக்கு அரசியலை பத்தி ஒரு புரியுதல் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஜென்சி கிட்ஸ். நாங்க இவ்வளவு நாளாவே எங்களோட என்டர்டைன்மெண்ட்காண்டி யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டோம், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டோம், ரீல்ஸ் இது பண்ணிட்டோம் இருந்தோம். இப்போ எங்களுக்கு பிடிச்ச தலைவர் கட்சியில இன்வால்வ் ஆயிருக்காரு. இப்போ அவரு சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் எல்லாமே இது பண்றோம். அவரு கட்சியில இன்வால்வ் ஆனதுல இருந்து நாங்களும் அதுல இன்வால்வ் ஆகி எல்லாமே இது பண்றோம்.